வெல்கம் டு யங் மூன் தமிழ் ஸ்டோரிஸ். நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு அமைதியான பண்ணையில் ஒரு வாத்து தனது கூட்டில் பொறுமையா அமர்ந்து தனது முட்டை குஞ்சு எப்ப பொரிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட குழந்தைக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு, எப்போ குட்டியெல்லாம் வெளியே வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியா முட்டையெல்லாம் ஒவ்வொன்னா உடைய ஆரம்பித்தது. அதுல இருந்து அழகான மஞ்சள் வாத்து குட்டியெல்லாம் சந்தோஷமா வெளியே வந்தது. அம்மா வாத்து மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. எல்லோரும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னது. அம்மா வாத்து தனது குட்டிகளை எண்ணிய போது ஒன்று கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. தனக்கு 6 குட்டி தானே, ஒன்று எங்க போச்சுன்னு யோசித்து கவலைப்பட்டது. அப்புறம்தான் தன்னோட கூண்டுல ஒரு பெரிய முட்டை உடையாம இருந்ததை பார்த்தது. இந்த குட்டிக்கு முட்டை பொரிக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போலன்னு நினைச்சது. அடுத்த நாள் பெரிய முட்டை பொரிஞ்சு ஒரு அழகான சாம்பல் கலர்ல ஒரு வாத்து குட்டி வெளியே வந்துச்சு. அங்க இருந்த எல்லா குட்டியும் இந்த வாத்து நம்மள மாதிரி இல்லைன்னு, பார்க்க பெரிதா இருக்கேன்னு சொல்லி கிண்டல் செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வார்த்தை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. உடனே எப்படி இப்படி சொல்ல முடியும்னு அம்மா வாத்து எல்லா குட்டிக்கிட்டையும் அவன் உங்களோட தம்பி, உங்களை மாதிரி தான் அவனும் கூண்டுல இருந்து வந்தான்னு சொல்லி திட்டுனாங்க. பிறகு எல்லா வாத்தும் ஃபர்ஸ்ட் நீச்சலுக்காக ஏரிக்கு வந்தது. அம்மா வாத்து பின்னாடி வரிசையா நின்று ஒவ்வொரு வாத்து குட்டியும் குதித்து உள்ள போனது. கடைசியா சாம்பல் நிற வாத்து உள்ளே குதித்து நீச்சல் செய்ய துடுப்பெடுத்தது. எல்லா வாத்தும் ஒன்னா தண்ணியில நீந்திட்டு இருந்தது. பிறகு விளையாடுவதற்காக தண்ணியில இருந்த எல்லா வாத்து குட்டியும் வெளியே வந்தது. சாம்பல் நிற வாத்து குட்டி அவங்க கூட விளையாட வந்தது. நீ பார்க்க வித்தியாசமாவும் அசிங்கமாவும் இருக்க, அதனால இங்கிருந்து போ அப்படின்னு எல்லா வாத்தும் சொன்னிச்சு. சாம்பல் நிற வாத்து குட்டி இப்படி எல்லோரும் சொன்னதுனால தலை குனிஞ்சு சோகமா இருந்தது. தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. ஒரு நாள் நைட்டு சாம்பல் நிற வாத்து குட்டி தன்னோட வீட்டை விட்டு வெளியே வர முடிவெடுத்தது. ஏரிக்கு அந்த பக்கம் பறந்து சென்றது. அங்க 2 வயதான வாத்து இருந்துச்சு. அவங்க கிட்ட சாம்பல் நிற வாத்து, நான் இங்க கொஞ்ச நாள் தங்கிக்கலாமான்னு கேட்டுச்சு. அந்த 2 வாத்துகளும் கண்டுக்காம இருந்தது. திடீரென ஒரு பெரிய புயல் உருவானது. மின்னலும் மழையும் பயங்கரமா இருந்தது. சாம்பல் நிற வாத்து குட்டி குளிரான காத்துல நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்போது தூரத்துல ஒரு வெளிச்சத்தை பார்த்து அதை நோக்கி போனது. கிட்ட வந்ததும் ஒரு வயதான பெண் கதவை திறந்து வெளியே வந்தாங்க. உடனே அந்த வயதான பெண் வாத்துக்குட்டிய தூக்கி, நீ முட்டையிடுவனா தாராளமா நீங்க தங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த வீட்டுல இருந்த பூனைக்கும் கோழிக்கும் இந்த சாம்பல் நிற வாத்துக்குட்டி வீட்டுக்கு வர அனுமதிக்க இஷ்டமே இல்லை. வாத்துக்குட்டி சோகமா வெளியே வந்தது. திரும்ப ஒரு ஏரியை கண்டுபிடித்தது. அந்த ஏரியில தனியா அமர்ந்து தண்ணியில தன் முகத்தை பார்த்து இருந்தது. அப்ப மேல அழகான வெள்ளை பறவைகள் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை நான் இவங்கள மாதிரி
இருப்பனோ அப்படின்னு எண்ணி பெருமூச்சு விட்டது. பல மாதத்துக்கு அப்புறம் குளிர்காலம் ஆரம்பித்தது. அங்க இருந்த ஏரியெல்லாம் உறைய ஆரம்பித்தது. வாத்துக்குட்டியும் உறைஞ்சி போய் இருந்துச்சு. அப்போ அங்கு வந்த ஒரு விவசாயி பனியில கஷ்டப்பட்டு இருந்த வாத்துக்குட்டிய தூக்கி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. குளிர்காலம் முடியும் வரையும் அங்கேயே இருந்தது. ஸ்ப்ரிங் சீசன் வந்ததும் விவசாயி வாத்துக்குட்டிய ஏரிக்கு எடுத்து வந்தாரு. இப்போ சாம்பல் நிற வாத்து தன் உருவத்தை தண்ணியில பார்த்தது. முன்ன மாதிரி இல்லாம ஒரு வெள்ளை அன்னமாகவும் இப்போது ரொம்ப பலமாகவும் உணர்ந்தது. தன்னோட ரெக்கைகளை விரித்து தண்ணியில மகிழ்ச்சியா நீந்தியது. அங்க இருந்த மற்ற அண்ணா எல்லாம் அவனை நோக்கி போனது. நீங்க எங்களுக்கு நண்பனாக இருப்பீங்களான்னு கேட்டது. நாங்க உங்களுக்கு குட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொன்னாங்க. பிறகு அண்ணா யாரையும் கண்டுக்காம மகிழ்ச்சியா வானத்துல சுதந்திரமா பறந்து போனது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒருவருடைய வெளி தோற்றத்தை வச்சியும் உருவத்தை வச்சியும் எப்பவும் கிண்டல் செய்யக்கூடாது. உண்மையான அழகு தன்னோட உள்ளுணர்வுனும் ஒவ்வொருவருக்கும் பிரகாசிக்க ஒரு டைம் கண்டிப்பா வரும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.